ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம் சென்னைக்கு. ஸோ காயெலாம் வாங்குறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறேன். தக்காளி 2 கிலோ வாங்குறதுல மீதி கொஞ்சம் இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் இருக்குது. உருளைக்கிழங்கு, பீன்ஸு செய்யவே இல்லை, 10 ரூபா பீன்ஸ் அப்படியே இருக்குது. கத்திரிக்காயில் ஒரு 3 கத்திரிக்காய் காரகம் வச்ச மீதி இருக்குது. குடமிளகா, அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போனால் தான் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது சாய்க்கு எதனா கட்டி கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுண்டல்லாம் சரியாகவே செய்யலை இங்கே, அதனால் அப்படியே இருக்கா, வண்டு வந்துடும், அதனால் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்புறம் துணிங்க கொஞ்சம், சாயோட துணிங்க, என் துணிங்க. அப்புறம் இந்த பேக் ஒன்று வாங்கினேன் என் தம்பிக்காக. இந்த பேக் எவ்வளோ ரேட்டுனா 550 சொன்னாங்க. அப்புறம் 470 வாங்கினேன். நல்லாயிருக்கு, அவனுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. மொத்தம் 1 ஜிப்பு 2 3 4 ஜிப்பு வச்சு இருக்குது. அப்புறம் சாய்க்கு சாக்ஸு அப்படி கிழிஞ்சி போயிருக்குது, அதையே போட்டிருக்கான். கீழேயே இருக்குது கடை, அந்த கடையில் சாக்ஸ் வாங்கிறதுக்கு என்ன அவனுக்கு, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 4 சாக்ஸு 200 நல்ல குவாலிட்டியானது இது. ஸோ பரவாயில்ல, இது 150 ரூபாய்க்கு விற்பாங்க அங்கே டி நகர்லாம் பார்த்துருக்கேன். பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆங்கிள் லென்த்து தான் அது. ஸோ 200 சொன்னாங்க 4 சாக்ஸு. அப்புறம் எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன். என் ஸ்லிப்பர் அப்படியே கொஞ்சோண்டு பிய்கிற மாதிரி இருக்கா, சரி வாங்கலாம், போகிற வழியில் பிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது. நான் வந்து மைசூரில் வாங்கினது 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்லிப்பரு. சரின்ட்டு இது வாங்கினேன். நான் ரொம்ப ஹீல்ஸ் எல்லாம் விரும்ப மாட்டேன், ரொம்ப இதுவாலாம் பார்க்க மாட்டேன். இது நல்லா சாஃப்டாக இருந்தது, அதனால் வாங்கினது. இது எவ்வளோன்னா 250க்கு கொடுத்தாங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வாங்கினேன். அந்த ஸ்லிப்பரே போட்டுட்டு இதை பேக்கில் வச்சுக்கலாம். சப்போஸ் ட்ரெயினில் போகும்போது அறந்துடுச்சுன்னா வேணால் மாற்றிக்கலாம், இல்லாட்டி சென்னை போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கியிருக்கேன் இது. ஸோ சென்னை ரேட்டே தான் அது வந்து இந்த சூரத்துலேருந்து எடுத்துன்னு வந்து விற்பாங்களே ஹிந்திக்காரங்க கடை கீழேயே இருக்குது நம்ம பில்டிங்லேயே. ஸோ அது வாங்கினேன். அங்கே போனாலும் டி நகர் போகணும் வரணும். ஆன்லைனில் வந்து ஸ்லிப்பர்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ இது நல்லா இருந்தது, இது வாங்கிட்டேன். அவங்களே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, நம்மளுக்கு இது தான்ப்பா செட் ஆகும்ன்ட்டு இது வாங்கிட்டேன். ஸோ இது பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும்னா ஸ்லிப்பர் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் துணி வச்சுருக்கேன், அதை துவச்சி போட்டுட்டு பிரிஞ்சி பண்ண போகிறேன். எல்லாம் காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன்னா, ஸோ சாய் வந்து 6 o'clock ஷிஃப்ட்டு. புதினா கொஞ்சம் வதங்கி தான் போயிருக்கேன், நான் நல்லா தான் இருந்தது, அதனால் அலசி வச்சுட்டுருக்கேன். வெங்காயம், பச்சை பட்டாணி கொஞ்சம் யூஸ் பண்ணோம்ல, மீதி கொஞ்சம் எடுத்துட்டு மீதி கொஞ்சோண்டு ஊருக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அரிசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளியோடு அரைச்சி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் பச்சை பட்டாணி போட்டு பிரிஞ்சி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதை கிச்சன்லாம் நீட் பண்ணிட்டு கிளம்பணும். ஒரு 7 o'clock ட்ரெயின். ஸோ இங்கேருந்து ஒரு 5:30 கிளம்புவோமா. ஸோ 2:30க்கு சாய் வருவாங்க, அதுக்குள்ளே அதை செஞ்சுட்டுனா கரெக்டாக இருக்கும். இப்போ 11:30 ஆகுது. எல்லாத்தையும் இப்போது வந்து ஏற கட்டணும். சாய் சொல்லுவான், என்னம்மா இவ்வளோ லக்கேஜு, ஆட்டோவில் போயிடலாமான்னுவான். ஏன்னா பஸ்ஸில்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவன் தானே தூக்கணும். பாவம் தூக்குறவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். நம்ம ஜாலியாக ஹேண்ட்பேக் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். முன்னையாவது ஏதாவது லக்கேஜ் தூக்குவேன், இப்போ உடம்பு முடியலையா, அதனால் பாவம் குழந்த தான் வந்து டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமா. அதுதான் ரயில்வே ட்ராக் ஏறணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த தக்காளிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொலான ஆயிடுச்சா, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். போகும்போது அங்கே மாடு இருக்குமா, அதுக்கு கொடுத்துடலான்ட்டு. ஸோ இது மைலேஜ்க்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போடலான்ட்டு. ஸோ இது சாய்க்கு மிளகாப்பில் சில்லி பவுட்ரை வந்து போட்டு தரட்டுனா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். சாய்ந்தா